நேத்து ஸ்டாலின் அவர்கள் கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு இன்ப சுற்றுலா வந்தாரு. ஏன் இன்ப சுற்றுலா வந்தாருன்னு சொல்றேன்னா, இவ்வளவு நாளா கன்னியாகுமரி அவருக்கு கண்ணுக்கு தெரியல. இப்பதான் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா எலெக்ஷன் வர்றனால. ஸோ அது ஒரு பிரச்சனையே கிடையாது. இவங்க வராம இருக்கிறது தான் நல்லது. வந்த ரோட பிளாக் பண்ணி வச்சு தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ இவர் வந்து என்னென்ன பண்ணாரு அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம ஸ்டாலின் அவர்கள் செய்த அதிசயங்கள் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். கவனமா பாருங்க. முதல்ல ஒரு முக்கியமான விஷயத்துல ஆரம்பிப்போம். அதுல கன்னியாகுமரியில அவர் பேசும்போது முதல்ல ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருந்தாரு. உங்க ஊருக்கு வந்துட்டு திட்டங்களை அறிவிக்காம போனா நல்லா இருக்குமா? அப்படி போனாதான் காங்கிரஸ்காரங்க தொலைச்சிடுவாங்க அப்படின்னு சொல்றாரு. சோ அவர் ஏன் இந்த வார்த்தையை யூஸ் பண்றாருன்னா, காங்கிரஸுக்கு கன்னியாகுமரி மாவட்டத்துல அதிகமான சப்போர்ட் இருக்கு அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அது ஓரளவு உண்மையும் கூட. ஆனா காங்கிரஸுக்கு தான் எப்போ ஓட்டு போடுவாங்களா அப்படிங்கிற கேள்வி மிக முக்கியமானது. இவர் காங்கிரஸ் இருந்தா, கூட்டணியில இருந்தா கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஈஸியா ஜெயிச்சிடலாம்னு நினைக்கிறார். ஆனா அது உண்மையா? அதுக்கான பதில் என்ன அப்படின்னா, பிரதமர் நரேந்திர மோடி தான் அதற்கான பதில். முதலா பிரதமர் எலெக்ஷனுக்கு பிரதமர் மோடி அவர்கள் வந்த நேரத்துல தமிழகத்துல பாஜக எல்லா இடத்துலயும் தோல்வி அடைஞ்சது. ஆனா ஒரே ஒரு இடத்துல வெற்றி பெற்றது. அதுதான் கன்னியாகுமரி. எதுக்காக அந்த ஓட்டு போட்டாங்க? அப்ப காங்கிரஸ் கோட்டன் நீங்க இதை நினைக்கிறீங்க அப்படின்னா, அப்போ மட்டும் எப்படி அந்த பாஜக ஜெயிச்சுது? இந்த கேள்விக்கான பதிலும் நம்ம கிட்ட இருக்கு. ஒன்னே ஒண்ணுதான், நம்ம கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் மாற்றத்தை விரும்புறாங்க, மாற்றத்தை வரவேற்கிறாங்க. ஒருத்தன் சும்மா குப்பை கொட்டிட்டே இருந்தா அவனை வச்சு நம்ம குப்பை கொட்டணும்னு எப்போ நினைக்கிறது கிடையாது. புதுசா ஒரு வரவு வந்தா அவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. அதனாலதான் பிஜேபியை சேர்ந்த நரேந்திர மோடி அவர்கள் முதலா பிரதமர் தேர்தலில் போட்டியிட்ட போது மாற்றத்துக்காக மட்டும்தான் இந்த மக்கள் ஓட்டு போட்டாங்க. அதே மாதிரிதான் எப்பவுமே மாற்றத்தை விரும்புற இவங்க இந்த தடவையும் மாற்றத்தை நோக்கி போக மாட்டாங்க அப்படிங்கிறது என்ன நிச்சயம்? நீங்க மதத்தை வச்சு கன்னியாகுமரியில அரசியல் பண்றீங்க, காங்கிரஸ் வச்சு அரசியல் பண்றீங்க, அதனால ஓட்டு எல்லாம் கிடைக்கும் நினைக்கிறீங்க. ஆனா முக்கியமான விஷயத்தை விட்டுட்டீங்களே, மாற்றம். அது மட்டும் இல்லாம நீங்க சில வாக்குறுதிகளை கொடுத்து அதனால ஜெயிக்க நினைக்கிறது மகா தவறு. உதாரணமா சொல்லணும்னா, திருவனந்தபுரம் சாலை இருக்கு, திருவனந்தபுரம் நாகர்கோவில் அந்த சாலை, அது குறுகலா இருக்கிறத 9 கோடி செலவுல விரிவுபடுத்த போறீங்களா? இல்ல இதெல்லாம் நாங்க நம்புவோம்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதாவது திராவிட அரசு, திராவிட மாடல் பல வருடங்களா ஆட்சியில இருக்கு. இப்ப 5 வருஷமா ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில இருக்கிறாரு. இந்த 5 வருஷமா கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள ஒரு ரோடு இவங்க கண்ணுக்கு தெரியல. குண்டும் குழியுமான எத்தனையோ சாலைகள் இருக்கு, இவங்க கண்ணுக்கு தெரியல. மனோ தங்கராஜ் அவர்களோட கண்ணுக்கு தெரியல. ஆனா இப்ப எலெக்ஷன் வர்றதுக்கு 1.5 மாசத்துக்கு முன்னாடிதான் சாலை குறுகலா அப்படிங்கிறத நம்ம மனோ தங்கராஜ் அவர்கள் கண்டுபிடிச்சு அதை ஸ்டாலின் அவர்கள்ட்ட சொல்லி அவர் ஒரு திட்டத்தை போட்டு இங்க வந்து சொல்றாரு. எவ்வளவு அபத்தமா இருக்கு. இன்னொரு பக்கம் மத அரசியல், கிறிஸ்தவ கைக்கூலிகள், நிறைய கிறிஸ்தவ கைக்கூலிகள் இருக்காங்க. நிறைய இல்ல, அது போதகர்கள்ல 90% கிறிஸ்தவ கைக்கூலிகள் தான் சொல்லணும். இவங்க இந்த திமுக காரங்கள்ட்ட காணிக்கைங்கிற பேர்ல லட்சக்கணக்கில் வாங்கிட்டு திருச்சபைகள்ல திமுகவுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லாம சொல்லுவாங்க, பிரச்சாரம் பண்ணுவாங்க. திமுகவுக்கு பிரச்சாரம். இது சட்டப்படி குற்றம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. உண்மையா சட்டப்படி குற்றம். சோ இப்படி கன்னியாகுமரியில இந்த 2 வெத்து அரசியல், அதாவது மத அரசியலையும் புதுசு திட்டம் கொண்டு வர அப்படிங்கிற பொய்யான வாக்குறுதி அரசியலையும் இந்த ஸ்டாலின் அவர்கள் பண்ணிட்டு இருக்காரு. அதுவும் மனோ தங்கராஜ் மூலமா. மனோ தங்கராஜ் அவர்கள் மலைக்கல்லன் நல்லாவே தெரியும். இந்த மலைக்கல்லன் கூட்டிட்டு வரவன் எப்படிப்பட்ட கல்லனும் எங்களுக்கு தெரியும். அதனால தமிழக மக்கள் நிச்சயமா இந்த தடவை திமுக இங்க கால் ஊண்டவே முடியாத அளவுக்கு துரத்தி அடிப்பாங்க. கடைசியா இன்னொரு கவலையான விஷயத்த சொல்றேன். ஒரு பஸ் ஸ்டாண்டு ஒழுங்கா இருந்தது, தக்கல பஸ் ஸ்டாண்டு. அந்த ஒழுங்கா இருந்த பஸ் ஸ்டாண்ட நாங்க மறுசீரமைக்கிறோன்னு அதுல கொஞ்சம் கோடியை கொள்ள அடிக்கிறதுக்காக வேலை நடந்தது. பரவாயில்ல, அதையாவது அடிச்சுட்டு போங்கன்னு விட்டாச்சு. நேற்றுக்கு முதலமைச்சர் வந்து அதுல வேலையே முடியாத அந்த பஸ் ஸ்டாண்டை திறந்து வச்சுட்டு போறாரு. எவ்வளவு முட்டாள்களா? இல்ல இவனோட முட்டாள்னு சொன்னா தப்பே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா வேலை முடியாத ஒரு பஸ் ஸ்டாண்டை நீங்க திறந்து வைப்பீங்களா? மக்கள் உள்ள போக முடியாத பஸ் ஸ்டாண்டை. இன்னைக்கு அங்க போராட்டம் நடந்துட்டு இருக்கு. சோ இந்த லட்சணத்துலதான் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி இருக்கு. இந்த லட்சணத்துலதான் மனோ தங்கராஜ் அமைச்சர் அவர்களும் இருக்காரு. சோ இந்த மலை கல்லன்களை தமிழகத்தை விட்டு துரத்த வேண்டியது மக்கள் ஒவ்வொருவருடைய கடமை. வர்ற எலெக்ஷன்ல கன்னியாகுமரி மாவட்டத்துல இந்த அவங்கோட்டை இவங்கோட்டைங்கிற பேச்சே இருக்கக்கூடாது. நீ ஒர்க் பண்ணல, நீ வெளியேறு அப்படிங்கிற ஒரு பேச்சு மட்டும் தான் இருக்கணும். இந்த திமுகவை அடிச்சு துரத்தணும்.